நீ மனதில் எது வேண்டும் என்று நினைத்து இந்த பதிவை கேட்கிறாயோ அது நிச்சயம் நடக்கும். நம்பிக்கையோடு கேள். நீ வேண்டியது நடக்க வேண்டிய வாய்ப்பை இன்று இரவே நான் ஏற்படுத்தி தரப்போகிறேன். 1000 பேர் உனக்கு 1000 துன்பங்களை கொடுத்தாலும் அதிலிருந்து உன்னை காப்பாற்ற நான் இருக்கும்போது நீ ஏன் வருந்துகிறாய்? மற்றவர் யாருடைய சொல்லும் செயலும் உன்னை காயப்படுத்தாதவாறு உனக்கான வாழ்க்கையை நான் உயர்த்தி அமைக்கப் போகிறேன். வாழ்க்கை உயர்வாய் மாறிவிட்டாலே உன் காது பட குறை கூறுவதும் குறைந்துவிடும் என்பதை உணர்ந்து கொள். உன்னை அவமானப்படுத்தியவர்களும் ஏளனம் செய்தவர்களும் கூட நாளை உனக்காக உன் வாசலில் காத்திருக்கும்படி கூட செய்யத்தான் போகிறேன். கண்களை மூடி நான் கூறுவதை முழுமையாக கேள். உன் கண்களை துடைத்து கொண்டு என் அருகில் வந்து அமர்ந்து கொள். உனக்கு என்ன வேண்டும் என்பதை நீ சொல்லிதான் நான் தெரிந்து கொள்ள வேண்டுமா? நீ வேண்டியதை தராமல் நான் எங்கே போகப் போகிறேன்? மனதை அமைதியாக வைத்துக்கொள். வாழ்வில் ஏற்படும் இன்ப துன்பங்களை மனதார ஏற்றுக்கொள். இதுவும் கடந்து போகும் என்றுதான் நானும் இவ்வளவு காலமாக இருக்கிறேன் தாயே. ஆனால் எல்லாம் பழகித்தான் போகிறதே தவிர எதுவும் மாறவில்லையே என நினைக்காதே. இன்று இரவே மாறுதல்களை நான் உருவாக்கப் போகிறேன். உன் மனதை நீயே பாரமாக்கி சுமையாக்கி கொள்ளாதே. நான் உனக்கு உன் வாழ்க்கையை உயர்வாய் மாற்றுவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கப் போகிறேன். வாய்ப்பு வரும்பொழுது பயன்படுத்தி கொள்ளவில்லை என்றால் அடுத்த வாழ்க்கையில் முன்னேற முடியவில்லை என்று புலம்பக்கூட தகுதியற்ற பிள்ளையாய் நீ மாறிவிடுவாய். நானே இப்படி சொல்கிறேனே என்று நினைக்காதே. எந்த வாய்ப்பு கிடைத்தாலும் அது சிறிது பெரிது என்று யோசிக்காமல் வாழ்க்கையில் முன்னேற அது உதவுமா என்று யோசித்து அதை சரியாக இறுக்கமாக பிடித்துக்கொள். அவமானப்பட்ட பிறகு கற்றுக்கொண்ட எந்த விஷயங்களும் அவ்வளவு எளிதில் மறந்து விடாது அல்லவா? அப்படித்தான் நீயும் அனைத்து விஷயங்களையும் அவமானப்பட்டதின் மூலமாக தெரிந்து கொண்டாய். யார் எப்படிப்பட்டவர்கள், எந்த நேரத்தில் எப்படி பேசுவார்கள் என்பதை நீ இப்பொழுது அறிந்து கொண்டாய். கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாமல் இப்படி நம்மை நிராகரிக்கிறார்களே, யாரோ வேற்று பிறருக்காக நம்மை அலட்சியம் செய்கிறார்களே என்று நீ வருத்தப்பட்டதை நான் அறிவேன். விழுந்த அடிகளை எல்லாம் உனக்கான படிகளாக நான் மாற்றப் போகிறேன். நீ எவ்வளவு அடிகள் வாங்கினாயோ அவை அத்தனை படிகளாய் மாறி அவ்வளவு உயரத்திற்கு உன்னை கொண்டு செல்ல போகிறது. நீ ஒரு விஷயத்தை தவறாக புரிந்து வைத்திருக்கிறாய். பல பேர் எங்கு சென்றாலும் எதையாவது வாங்கி கொண்டும் சிரித்து பேசிக்கொண்டும் இருக்கிறார்கள். ஆக மொத்தத்தில் சுற்றியுள்ள அனைவரும் செல்வ வளத்தோடும் சந்தோஷமாகவும் சுகத்தோடும் இருக்கிறார்கள். நான் மட்டும்தான் இப்படி போராடி கொண்டும் மன அழுத்தத்தோடும் வருத்தத்தோடும் காசு பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டும் இருக்கிறேன் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? உன்னை விட அவர்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் ஒரு மூலையில் வைத்துவிட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவித்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நீ நேற்று எப்படி வாழ்ந்தோம், நாளை எப்படி வாழப்போகிறோம் என்று கவலைப்படுவதை விட்டுவிட்டு இந்த நொடியை சந்தோஷமாக வாழப்பார். அதுதான் உன் வாழ்க்கைக்கு சிறந்ததாக இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உன்னில்தான் இருக்கிறது. நீயே உன் மனதை நிம்மதியாக்க முயற்சி செய்ய வேண்டும். நீ செய்யும் முயற்சியின் காரணமாகவே உன் வாழ்க்கையை நான் நிம்மதி நிறைந்ததாக மாற்றி தருவேன். அனைத்து தருணங்களிலும் யாராவது ஒருவர் உதவியை நாடுவதை விட நீயே செய்ய முயற்சி செய். எல்லா நேரமும் யாராவது ஒருவர் வருவார், யாராவது ஒருவர் துணைக்கு இருப்பார், யாராவது ஒருவர் உதவி செய்வார் என்று மற்றவர்களை எதிர்பார்த்து காத்திருக்காமல் நீயே எல்லா இடங்களுக்கும் தனியாக செல்லவும் தனியே செயல்களை செய்யவும் பழகிக்கொள். நீ துணியும் வரைதான் அனைத்தும் உனக்கு தடங்களாகவும் தடைகளாகவும் தெரியும். ஆனால் துணிந்து நின்று விட்டால் தடையெல்லாம் தூசி போல மாறி பறந்துவிடும். துணிந்து செயல்படு. உனக்கு அனைத்திலும் நான் வெற்றியை கொடுப்பேன். உனக்கு துணையாக எங்கு சென்றாலும் நான் வருவேன். வாழ்க்கையில் முன்னேற அதற்கான தேடலை நிறுத்தி விடாதே. தேடல் ஒன்றுதான்
உன்னை தேங்க விடாமல் முன்னேற வைத்துக் கொண்டே இருக்கும். முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் நீ ஒருபோதும் சோர்ந்து போய் உட்கார மாட்டாய். அதுபோல் நீ கற்றுக்கொள்ளவும் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. உலகில் ஏற்படும் மாற்றங்களை புரிந்து கொள். மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. வெற்றி மிகவும் எளிதானது. எதை செய்தாலும் முழு ஆர்வத்தோடும் என் மீது நம்பிக்கையோடும் செய்தால் நீ எதிர்பார்க்கும் விஷயங்களை நான் உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன். மங்களம் உண்டாகட்டும்.